ஹர ஹர சங்கர், ஜெய் ஜெய் சங்கர். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகள் சரணம். ஹர ஹர சங்கர, ஜெய் ஜெய் சங்கர. நம்மளுடைய சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுற அத்தனை பேருக்குமே மிகப்பெரிய நன்றி. மார்ச் மாதம் 25ஆம் தேதி இன்னைக்கு பங்குனி உத்திர திருநாள். மாதத்தில் 12வது மாதமாக வரக்கூடியது பங்குனி, நட்சத்திரத்தில் 12வது வரக்கூடியது உத்திரம். இது ரெண்டுமே சேர்ந்து வரக்கூடிய பங்குனி உத்திரம் அப்படின்றது முருகப்பெருமான் வழிபாட்டுக்கு மிக உகந்த ஒரு நல்ல நாள். நம்ம வாழ்க்கையில் நம்ம தொடர்ந்து கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கோம். கஷ்டம் தீரவே மாட்டேங்குது, வறுமை தீர மாட்டேங்குது, நோய் ஒழியவே மாட்டேங்குது. அதோடு கூட திருமண தடை இருந்துகிட்டே இருக்குது, குழந்தை பாக்கிய தடை இருந்துட்டு இருக்கு, கடன் தொல்லையில் சிக்கி தவிச்சிட்டு இருக்கோம், நிரந்தரமான ஒரு வேலை வருமானம் எதுவுமே இல்லை, ஒரு நல்ல முன்னேற்றம் இல்லை, குடும்பத்தில் கணவன் மனைவி அந்யோன்யம் இல்லை, சண்டை சச்சரவுகளாகவே இருந்துகிட்ருக்கு. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக இருந்துகிட்ருக்கும். எந்த வகை பிரச்சனையாக இருந்தாலும் சரி, கந்த கடவுளை நம்பி நம்ம வழிபடும் பொழுது எந்த பிரச்சனையும் நம்மளை ஒன்றுமே பண்ணாது. அந்த வகையில் இந்த பங்குனி உத்திர திருநாள் அன்னைக்கு முருகப்பெருமான் வழிபாடு ரொம்ப ரொம்ப நல்லது. அதுலேயும் பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போய் ஒரே ஒரு நெய் தீபம் மட்டும் நீங்கள் ஏற்றி வச்சுட்டு வாங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். அதோடு இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் வாய் விட்டு 6 முறை முருகப்பெருமான் கோவிலே உட்காந்து கூட நீங்கள் சொல்லலாம். இல்லைனா உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் முருகப்பெருமான் படத்துக்கு முன்னாடி ஒரே ஒரு விளக்கு ஏற்றி வச்சு அதுக்கு முன்னாடி நீங்கள் சொல்லி பாருங்கள். நிச்சயமாக உங்களுடைய தலையெழுத்து எவ்வளவு மோசமாக இருந்தாலும் சரி, அது அந்த கணமே மாறுறத நீங்கள் பார்க்கலாம். இன்னைக்கு தொடர்ந்து தினந்தோறுமே இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அந்த மந்திரம்: படிக்கின்றிலை பழனி திருநாமம் படிப்பவர்தான் முடிக்கின்றிலை முருகா என்கிளை முசியாமல் இட்டு மிடிக்கின்றிலை பரமானந்தம் மேற்கொள் விம்மி விம்மி நவிக்கின்றில்லை நெஞ்சமே தஞ்சம் ஏது நமக்கு இனியே. விம்மி விம்மி தவிச்சு போயிட்டுருக்கிற எனக்கு நீ மட்டும்தான் துணை முருகா, என்னை நீ தான் காப்பாற்றணும். அப்படி ஒரு அற்புதமான பொருள் நிறைந்த இந்த மந்திரத்தை நீங்கள் தினந்தோறுமே சொல்லலாம். இந்த பங்குனி திருநாள் அன்னைக்கு 6 முறை வாய்விட்டு சொல்லுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு முருகப்பெருமானுடைய அருள் கிடைச்சே தீரும். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.